இந்த காப்புன்னு நினைக்கும் போது மனசில் வச்சுக்கணும், விநாயகருடைய காப்பு செயல் கணக்கில் இல்லை என்பதை மனதில் வைத்து அதுக்கு மேலே நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்க, அது பார்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்துடுவோம். எனவே இப்போ நம்ம நூலுக்குள்ளே வருகிறோம். முதல் பாடல் குருநாதனுக்கு வணக்கம் விண்ணப்பம் ரெண்டுமே இருக்கிறது. பொய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திரு வெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள். இந்த பாட்டில் குருநாதரை வணங்குகிறார். குரு என்பவர் யார் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, பொய் காட்டி பொய் அகற்றி. இப்போ குருவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், எது பொய் என்று காட்டணும், அவன் குருநாதனுடைய வேலை. சரி, இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு காட்டினா மட்டும் பத்தாது, அந்த பொய்யிலிருந்து அந்த மாணாக்கனை வெளியே கொண்டு வரணும். பொய்யிலிருந்து கொண்டு வரணும் வெளியே. பொய் காட்டி பொய் அகற்றி. சரி, உன்னை பொய்யிலிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ பார்த்துக்க அப்படின்னு கை விட்டுட்டு நின்றுக்கலாமான்னா இல்லை, மெய் என்பதை காட்டணும். அப்போ குருவுக்கு என்ன வேலை அப்படின்னா, 4 செய்தி மனதில் வச்சுக்குங்க. பொய் என்பதையும் காட்டணும், மெய் என்பதையும் காட்டணும், பொய்யிலிருந்து நீக்கணும், மெய்யில் கூட்டணும். இது அவனுடைய வேலை. பொய்யை காட்டி பொய்யை நீக்கணும், மெய்யை காட்டி மெய்யோடு கூட்டணும். = குரு. இந்த 4ஐயும் செஞ்சா நமக்கு யாரை வேணாலும் குரு அப்படின்னு சொல்லிட முடியாது. யார் ஒருவர் நமக்கு காட்டி அகற்றி காட்டி ஊட்டுகிறாரோ அவர்தான் குரு. அது யாரெல்லாம் உங்களுக்கு அறிவுக்கு தோணுகிறது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நாம் உபச்சாரமாக யாரை வேணாலும் குருன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இல்லைங்க. பாடம் நடத்துகிற ஆசிரியரும் குரு தான். அதுக்கு பேர் வித்யா குரு என்று பெயர். ஒரு தொழிலை கற்றுத்தருகிறார், அந்த தொழில் குருவாக இருக்கலாம், ஆச்சுங்களா. ஆனால் உபதேசம் செய்பவன் தான் உண்மை குருநாதன். சொல்ல நீங்கள் ஆழமாக உண்மை குருநாதன். அதனால தான் நம்முடைய சிவபோக சாரத்தில் சொல்லும்போது, முத்தி தரும் நாதன் உண்மை தரும் நாதன் நம் குருநாதன். யார்? ஞான பிரகாசன், சித்தி தருநாதன், முத்தி தருநாதன், பத்தி தருநாதன் என்று குருநாதனை கொண்டாடுகிறார் ஆசிரியர் சிவபோக சாரத்தில். அப்போ இத்தனையும் குரு தரணும். பத்தி தரணும், முத்தி தரணும், சித்தி தரணும், உண்மை தரும் நாதன். இதெல்லாம் சேர்ந்தது. இதெல்லாம் சுருக்கமாக சொன்னார். பொய் காட்டி பொய் அகற்றி. இப்போ நமக்கு ஒரு செய்தி தெரியணும். பொய் அப்படின்னா என்ன, மெய் என்றுனா என்ன? மாறுபாடு உடையது எதுவோ அது பொய், மாறாதது எதுவோ அது மெய். அப்போ 2 பொருள் இருக்குது. நாம் பார்க்கிற உலகத்தில் மாறுபாட்டுக்குரிய பொருளும் இருக்கிறது, மாறாத பொருளும் இருக்கிறது. எதெல்லாம் மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் மாறும். நம் கண்ணில் பார்க்கப்படுகிற பொருள் எல்லாம் மாறும். நீங்கள் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க, எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது மாறும். சரி, அப்படி நம்ம கண்ணால் காண முடியாத பொருள் மாறாது. காணாத பொருளை நான் ஏன் இருக்குன்னு எப்படி நம்பட்டும்? நீங்கள் நம்பித்தான் ஆகும். காணாத பொருள் உண்டு, அதை இந்த கண் கொண்டு காண முடியாது, அருள் என்கிற கண் கொண்டு காணணும். எனவே புறப்பொருள் போல இறைவன் உயிர் என்ற பொருளும் நீங்கள் ஏனைய பொருள் போல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இறையும் மாறுகிற பொருளாக போயிடும், உயிரும் மாறுபாட்டுக்குரிய பொருளாக போயிடும். அது மட்டும் இல்லைங்க, அழிகின்ற பொருளாக போய்விடும். எனவே இறைவன் நம்முடைய இந்த கண்ணுக்கு தெரிய மாட்டான். இந்த கண்ணுக்கு ஊனக்கண் என்று பெயர்.
அவனை காண்பதற்கு ஞானம் என்கிற கண் வேண்டும். இறைவனை காண்பதற்கு ஞானம்தான் கண்ணாக அமையணும். நம்ம இந்த கண்ணை வச்சுட்டு பார்த்தலாம் நினச்சிங்கன்னா எந்த காலத்தும் இல்லை, யாருக்கும் இல்லை, யாராலும் பார்க்க முடியாது. அப்போ ஞானம் எப்போது வாய்க்குமோ அப்போத்தான் அந்த அந்த கண் ஊனக்கண் இல்லாமல் ஞானக்கண்ணாக மாறும். அது என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு. அதுவரை நாம் காணுகிற பொருளெல்லாம் மாறுபாடுடைய பொருளைத்தான் நாம் காண்கிறோம். எதெல்லாம் தன் நிலையிலிருந்து மாறுமோ அவையெல்லாம் பொய். எது தன் நிலையிலிருந்து மாறாதோ அது மெய். இப்போ நீங்கள் உலகப் பொருள் பூரா பாருங்கள், எல்லாமே மாறுற பொருளாகவே இருக்குது. அப்போ நாம் பார்க்கக்கூடிய உலகம் மாயை, நம்முடைய உடம்பு மாயை. நம்ம நேற்று இருந்த மாதிரி கண்ணாடி பண்ணி பார்க்குறோம், லேசாக சுருக்கமாக தெரியுது. நேற்று நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, நமக்கே தெரியுது கொஞ்சம் அழகு குறைஞ்சிருச்சு. எதுக்கு இந்த வாரம் பார்லர் போயிட்டு வந்துட்டால் பரவாயில்ல, கொஞ்சம் ஷைனிங் ஏதாவது பண்ணிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்சம் கரையேன்னு இருந்துச்சு, கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சே, என்ன பண்ணுறது, டைக்கு இது போட்டு பார்ப்போமே அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறோம், நம் தோற்றத்தில் இருக்கிறது நமக்கே தெரியுது. நான் நேற்று எப்படி இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி இப்படி ஆகி போயிட்டேன், இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம், இன்னும் மோசமாக போயிடும். அப்போ இந்த உடம்பு எப்படிப்பட்டது, மாறுபாடு உடையது. அப்போ இந்த உடம்பின் இயல்பை அவன் காட்டணும். குரு என்பவன் என்ன பண்ணுவான், இந்த உடம்பு என்பது மாறுபாடு உடையது, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, உணர் என்று உணர்த்தணும். சரி, அப்போ மாறாது எது குருநாதா, இதுதாண்டா மாறாது அப்படின்னு அந்த பொருளை காட்டணும். இந்த பொய்யை காட்டுவது போல அவன் என்ன பண்ணும், மெய்யை காட்டணும். சரி, காட்டினா மட்டும் போதுமா என்ன, இந்த பொய்யிலிருந்து என்னை நீக்கணும், அந்த மெய்யோடு கொண்டு கூட்டணும். இது 6 நாள் ஆகிறது, அவ்வளோ எளிதாக நடக்கிறது இல்லையே. ஆனால் நடக்கக்கூடிய ஒன்று தான், நடக்காததே இல்லை, நடக்கும். எப்போ நீங்கள் அதற்குரிய தகுதியுடைய தவத்தை செய்து கொண்டே இருப்பீர்களானால் தவத்தின் மிகுதி காரணமாக இது நிகழும். நடக்காத ஒன்றை நம்ம சொல்லலை, இது சாத்தியமான ஒன்று தான். அப்போ இது பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருள். அப்போ இங்கே வரும், அப்போ பொய்யை காட்டணும், பொய்யிலிருந்து நீக்கணும், மெய்யை காட்டணும், மெய்யில் கொண்டாந்து கூட்டணும். இப்போ எதெல்லாம் பொய் மெய் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஆராய்ச்சி வேண்டும், அறிவு வேண்டும். அந்த அறிவை தான் இந்த நூல்கள் நமக்கு தரப்போகிறது. இப்போ நம்முடைய நூல்களில் சமய நெறிகளில் பலவாறு வேறுபாடுகள் உண்டு. அதையெல்லாம் குரு தான் சொல்லி சொல்லி, எப்பா இவர்கள் இவ்வளோ தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இல்லைங்கிறாங்க, இந்த சமயம் இதுதான் சொல்லுது, இதுக்கு மேலே இல்லைங்கிறாங்க, இப்படி ஒன்றொன்றாக காட்டி காட்டி அதில் இருக்கக்கூடிய எஞ்சிய பகுதியை காட்டி, இது இவங்க சொல்லலை பார்த்தியா, எனவே இது பொய், விட்டுடுத, இது சொல்லு, இதை இப்படி ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து நீக்கி அடுத்தடுத்து கொண்டாந்து மெய்யை கொண்டாந்து கூட்டணும். அப்படி கூட்டுகிற நிலை தான் குருவினுடைய பணி என்பதனால பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய். இந்த போதம் என்ற சொல்லுக்கு அறிவுன்னு பேருங்க. அறிவில் நிகழ்கின்ற ஆனந்தம் மெய். ஆனந்தம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அறிவுக்குள்ளே தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஆனந்தம் என்பதை நீங்கள் கண்ணு காது மூக்கு வாய் இதில் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கக்கூடிய இடம் எதுனா அறிவால் அனுபவிப்பது ஆனந்தம். இது ரொம்ப எளிமையாக நம் பெருமக்கள் சொல்கிறாங்க. அப்போ அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்தம் தான் மெய். இப்போ நமக்கு ஆனந்தம் அப்படின்னு எடுத்துட்டா என்ன நினச்சிட்டோம், இன்னைக்கு காலையில் சாப்பிட்ட உணவு அருமையாக இருந்துச்சு. அப்போ அது இந்த உணவு பண்டம் நாக்கு அந்த சுவையில் அது நின்றுச்சு. நேற்று ஒரு காட்சி பார்த்தோம், அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சித்ரா பௌர்ணமி, கோயிலுக்கு போனேன், சாமியை பார்த்தேன், என்ன அழகு, எல்லாம் பார்க்குறோம். அது நீங்கள் பார்க்குற தோற்றம் மாறுபாட்டுக்குரியது தான். அங்கே பெருமானைத்தான் நம்ம பார்த்தோம், ஆனால் அது கூட இருக்கக்கூடிய அலங்காரமாகட்டும் வடிவங்களாகட்டும் இன்றைக்கி போனால் இல்லை, மாறிடுச்சு. நேற்று அப்படி இருந்தாரே சாமி, இன்றைக்கி இல்லை. அது ஏன், நேற்று சித்ரா பௌர்ணமின்னு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாரு, சிம்பிளாக இருக்கிறாரு. அப்போ அந்த அலங்காரம் மாறுபாடுக்குரியதாகத்தான் இருக்கிறது. அப்போ கண்ணில் காண்பது அப்படின்னு பார்க்கும். இப்படி
கண்ணு காது மூக்கு மெய் என்ற 5 வகையாலும் நீங்கள் எதையெல்லாம் அறிந்து அனுபவிக்கிறோமோ அவையெல்லாமே பொய். பிறகு எது மெய்? அறிவால் அறிந்து அனுபவிக்கப்படுகிற பொருள். அந்த அறிவால் அனுபவிப்பது எப்படி? அறிவு மட்டுமே பத்தாதுங்க, அருள் காரணமாக அருள் கூடி நிற்க அந்த அருளை கொண்டு அறிகின்ற அறிவு பொருள் எதுவோ அதுதான் மெய்யாக இருப்பது. அத்தகைய மெய்தான் இறை என்று சொல்லக்கூடிய பொருள். அது மாறாதது. எனவே மாறாத பொருளுக்கு மெய் என்று பெயர். மாறுபாடு உடையதுக்கு பொய் என்பதனால ரெண்டையும் சொல்லிட்டார். பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய். குருநாதன் யாரு? மெய்யை காட்டியதனால் அவன் மெய்கண்டான்னு பேர். காரண பெயர். இது இலக்கணத்தில் காரண பெயர்னு பேர். மெய்யை காட்டியதனால் அவர் பெயர் மெய்கண்டார் என்று பெயர். அப்ப நமக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம்? பொய்கண்டான்னு பேர் வைக்கணும். ஆனால் வேற வேற பேரை வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? நம்ம வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ஆசையின் காரணமாக வேற வேற பேரை வச்சுட்டாங்க. உண்மையிலே பேர் வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்கு? நமக்கெல்லாம் பொய்கண்டான் 1, பொய்கண்டான் 2 அப்படி மேலே பேர் வச்சு, ஏன் முதலாம் ராசராசன் 2ஆம் ராசராசன் பேர் வச்ச மாதிரி முதலாம் பொய் 1, இது 2வது பொய் 3வது பொய்ன்னு தான் பேர் வைக்கணும். அப்படி வைக்கல. நமக்கெல்லாம் வச்சிருக்க பேர் இடுகுறி பெயர்னு பேர். ஏதோ ஒரு பேர் வைக்குன்னு வச்சாங்க, அது நமக்கு பேராக அமைஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு அப்படி பேர் வரல. அவருக்கு காரணத்தோடு கூடிய பெயராயிற்று. மெய்யை கண்டதனால் அவர் பெயர் மெய்கண்டான் ஆயிற்று. எனவே பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய். இப்படி சொல்லும் போதே அந்த மாணாக்கன் எவ்வளோ அனுபவிக்கிறான் பாருங்க. குருநாதா, எனக்கு மெய்யை காட்டியவரே நீங்க தானே குருநாதா, மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் அப்பர் தேவாரத்தில் பல இடத்துல வரும். விண்ணப்பம் என்று ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். என்னப்பா? இல்லை, சமணர்கள் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்து நிற்கிறேன். அறிவு உன்கிட்ட வந்துருச்சு, ஆனால் இந்த உடம்பு எனக்கு என்னமோ இன்னும் தூய்மையான மாதிரியே தெரியல. அப்பப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனவே மூவிலை சூலத்தையும் நந்தியையும் என் உடம்பின் மீது பொறித்து வைத்து இந்த உடம்பு உன்னுடையது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அறிவுக்கு எட்டுற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க சுவாமின்னு கேட்டார். மூவிலை சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையில் துங்கானை மாட சுடற்கொழுந்தே அப்படின்னு கேட்டார். சாமி அவர் கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துட்டார். எனவே அங்கே விண்ணப்பம் அப்படிங்கிற சொல் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. வேறொரு பதிகம் இருக்குது, 10 பாட்டில் விண்ணப்பம் 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 விண்ணப்பம். எந்த பாட்டியா? நாவுக்கரசர் குரு பூஜை 11ஆம் தேதி வரப்போகுது. வீட்டில் போய் உட்காந்து இன்னையிலிருந்து படிச்சுட்டே வாங்க. எங்கேயாவது அந்த பதிவு கண்ணுக்கு தெரியும், அப்போ குறித்து வச்சுக்க. எல்லாத்தையும் நாமளே சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டீங்கள, படித்து பாருங்கள். ஒரு பதிகத்தில் 10 பாடலிலும் விண்ணப்பம் 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 அப்படி ஒரு பதிகம் திருநாவுக்கரசர் அருளி இருக்கிறார். முடிஞ்சால் அடுத்த வகுப்பு வரும்போது கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நன்றி. அதனால் விண்ணப்பம். சரி, என்னன்னாரு? மாணாக்கனை பார்த்தார். என்னப்பா அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் யார் தெரியுமா? பொய் காட்டா மெய்யா. பொய் காட்டா மெய்யா அப்படின்னார். முன்னையே பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாயின்னு சொல்லிட்டீங்களே, இப்போ மறுபடியும் பொய் காட்டா மெய்யா அப்படின்னார். அப்படின்னா பொய்யை பொருளை காட்டாம மெய்யை காட்டுகின்ற மெய்ஞான வடிவமாக இருக்கின்ற என்னுடைய குருநாதனே அப்படின்னு பேர். அதனால தான் மெய்யானர். இந்த மெய்யா என்ற சொல் மாணிக்க வாசகர் சிவபெருமானை பயன்படுத்தினது. மெய்யா, விமலா, விடைப்பாகா. விண்ணப்பம் அப்பர்ட்டு இருக்குது, மெய்யா மணிவாசத்து இருக்குது. அப்போனா இவங்களுடைய வாக்குகள் திருமுறையிலேருந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எனவே மெய்யா அப்படின்னு மணிவாசகர் வாக்கு அப்படியே வச்சுக்கிட்டார். மெய்யா திருவெண்ணை வித்தகா. வித்தகா அப்படின்னு சொல்லலாமுங்க. வித்தகம் அப்படின்னா சதுரப்பாடுன்னு பேர். சதுரப்பாடுனா என்ன? மணிவாசகரை சொல்கிற ஒரு சதுரப்பாடு. இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு நேரம் போயிட்டே இருக்குங்க.
சிலபஸ் ரொம்ப காலத்தை குறுக்கி வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு கூடுதல் வகுப்பு நடத்தி தான் சரி பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் சிக்கிக்குவோம். நீங்கள் சிக்க மாட்டீங்க, நாங்கள் சிக்கிக்குவோம். சிலபஸ் முடிக்கல அப்படின்னு நாங்கள் சிக்கிடுவோம். வித்தகம் அப்படிங்கிறதுக்கு சதுரப்பாடுன்னு பேர். மாணிக்க வாசகர் தந்தது உந்தன்னை அந்த பாட்டில் வச்சிருக்கிறார். சதுரப்பாடு. உன்னை கொடுத்து என்னை எடுத்து கொண்டிருக்கிறாய், உன்னால் நான் பெற்ற லாபத்தை சொல்லி மாள முடியாது. ஆனால் என்னால் நீ பெற்றது ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றுமே இல்லை. நீ என்னையா சதுரப்பாடு உடையவன் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்குறார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர். இந்த சதுரர் என்ற சொல்லுக்கு வித்தகம் அப்படின்னு பேர். சதுரப்பாடு அப்படின்னு சொல்லுவது. என்ன வித்தகம் அப்படின்னு கேட்டால், நீ உன்னை எனக்கு கொடுத்த, சரி, என்ன உனக்கு எடுத்துக்கிட்ட, சரி, இப்போ நீ எனக்கு வந்ததுனால நான் யார்? இப்போ வாதவூர் அடிகள் அப்படின்னு இருந்த என்ன மாணிக்க வாசகனாக நீ ஆக்கிட்ட. நான் இப்போ மாணிக்க வாசகனாக ஆயிட்டேன். உன்னால் நான் பெற்ற லாபம் சொல்ல முடியாத லாபத்தை பெற்றுட்டேன். சரி, இப்போ என்ன உனக்கு எடுத்துக்கொண்டாலும் உனக்கு என்னையா லாபம்? ஒரு லாபம் இல்லை. யாராவது இப்படி கொடுக்கல் வாங்கல் இப்படி யாராவது பண்ணுவாங்களா? நான் ஒன்று உங்களுக்கு தரேன், நீங்கள் எனக்கு ஒன்று தரணும். நான் கொடுக்குற பொருள் வேல்யூ ரொம்ப அதிகமானது, நீங்கள் கொடுக்குற பொருள் வேல்யூ இல்லாத பொருள்னா மாற்றிக்குமா என்ன? ஓ, எடைக்கு எடை ஒன்று கொடு, அல்லது நம்ம நீங்கள் மார்க்கெட் ரேட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விலைக்கு விலையாவது இருக்கணும். எடைக்கு எடையாக ஏதாவது ஒன்றில் பொருந்தணுமா இல்லையா? நான் 1 கிலோ தரேன், நீ 1 கிலோ கொடு. நீ என்ன 1 கிலோ தருவேன், நான் 1 கிலோ செங்கல் தரேன், நீ 1 கிலோ தங்கம் கொடுன்னா வாங்கிக்குவீங்களா? ஓ, என்னையா கிலோ கூட செங்கலை கொடுப்பியா? நீ வாங்கிக்குமா? இந்த வியாபாரம் நல்ல வியாபாரமா என்ன? ஆனால் சுவாமி மாணிக்க வாசகர் அப்படித்தான் வியாபாரம் வாங்கிட்டார். 1 கிலோ இவர் மண்ணு போல கொடுனார், நான் தங்கமாக உன்னை தரேன்னு கொடுத்துட்டார். இது என்னையா வியாபாரம் இது அப்படின்னு சுவாமிகிட்ட அவர் கேட்குறார். ஐயா, இப்படி யாராவது உண்டாயா? ஆனால் நீ இப்படி பண்ணி நிற்கிறிய பெருமானே என்று அவர் வேண்டுகிறார். அந்த இடத்துல சதுரப்பாடுன்னு ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். இதுதான் இங்கே பாரு, வெண்ணெய் வித்தக. ஆக சதுரப்பாடுடைய பெருமானே, சுத்த வினா, எனக்குள்ள சில ஐயங்கள் இருக்கிறது, நான் தெளிவு பெறுவதற்காக இந்த வினா கேட்குறேன். இங்கே சுத்தம் என்பது தெளிவை குறிக்கிறது. நான் தெளிவு பெற வேண்டும் என்று உங்கள்கிட்ட சில வினாக்கள் கேட்க ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா பெருமானே? சுத்த வினா. ஐயா, இதுவும் மணிவாசகர் தான். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ஐயா, சரி, நீ தான் கேட்டு அருள். நீங்கள் செவி மடுத்து எனக்கு அருள வேண்டும், எது விடை கூற வேண்டும் என்று மாணாக்கர் விண்ணப்பிக்கிறார். அப்போ இந்த முதல் பாட்டில் குருநாதனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அத்தகைய பெருமைக்குரியவரை சொல்லி, நீங்கள் மெய்யே வடிவமாக இருப்பவர், என்னுடைய வினாவினை கேட்டு எனக்கு விடை கூறி அருள வேண்டும் என்பது விண்ணப்பமாக அமைந்தது. சரி, இதுக்கு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ குருநாதர் என்ன சொல்லியிருக்கணும்? கேளப்பா, என்ன சந்தேகம் உனக்கு? இப்போ உடனே மாணாக்கர் என்ன பண்ணியிருக்கணும்? சாமி, நிறையா கேள்வி இருக்குது, ஒன்றொன்னா கேட்கட்டுமா மொத்தமாக கேட்கட்டுமா? அப்போ நான் அப்படி தானே கேட்பான். இப்போ நம்மகிட்ட கேட்குறாரு ஒருத்தர், ஐயா எனக்கு சில சந்தேகம் இருக்குது, கேட்கலாமா? கேளுப்பா, எனக்கு ஒரு 10 சந்தேகம் இருக்குது. 10 அப்படின்னு போனா இல்லையா? அப்புறம் என்ன, நீ 10ஐயும் ஒட்டுக்கா சொல்லாத, ஒன்றொன்னா சொல்லு. ஏன், நீ 10 சொல்லி நீ முடிச்சிருவ, எனக்கு நீ என்ன 10 சொன்னேன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா? 1 2 3 நம்பர் பிரகாரம் சொல்லான்னு வச்சுங்களேன். இவர் 1 சொல்லி 2க்கு 3ன்னு போனால் 1 நான் மறந்துடுவேன். கடைசியே 10வது சொல்லும்போது 9 மறந்து 10 மட்டும் நிற்கும். முதல் கேள்வி என்ன கேட்ட? ஐயா, நீங்கள் தானே பதில் சொல்லணும். அதாயாட கேள்வி என்ன கேட்டுன்னு சொல்லு, அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இதுதான் நம்ம அறிவு இல்லைங்களா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. மெய்கண்டாருடைய அறிவு சிவத்தை தரிசித்த அறிவு. அது மெய்யறிவு. நம்ம அறிவுலாம் பொய்யறிவு. ஒன்றொன்னா கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ மெய்யறிவு எப்படிப்பட்டது? நீ கேள்வி பூரா கேட்டுடு, நான் பதில் சொல்லன்ட்டார். இப்போ இந்த உரையாடல் இந்த பாட்டில் இல்லை. நீங்கள் அந்த பாட்டில் அது மறைந்திருப்பதாக மனதில் வச்சுக்கணும். விண்ணப்பத்தை கேட்டுட்டாரு, குருநாதர் அருள் செய்துட்டாரு. சரி, நான் எப்படி கேட்கட்டும்? மொத்தமாக கேட்கட்டுமா, ஒவ்வொரு வினாவாக கேட்கட்டும்னாரு. குருநாதர் சொன்னார், நீ மொத்தமாக கேட்டுனார். இப்போ அவர் கேட்ட வினா என்ன? 2வது பாட்டை பாருங்க.
ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. ஒரு வினா என்ன என்பதை மாணாக்கர் சொல்லுகிறார். அப்போ இந்த வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாறு தத்துவம் ஏது முதல் வினா. ஆறாறு தத்துவம் என்பது முதல் வினா. 36 தத்துவம் என்று சொல்கிறார்களே, அப்படின்னா என்ன? இது முதல் வினா. ரெண்டாவது வினா, ஆணவம் ஆணவம் என்று சொல்லுகிறார்களே, அப்படின்னா என்ன? மூன்றாவது வினா, வினை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன சுவாமி? அந்த வினை சொல்லும்போது வெறும் வினைன்னு மட்டும் சொல்லலை, அன்றேதான் மாறா வினையேது. அப்பனா அந்த வினை என்ற ஒன்று என்னை பந்திக்கும் போது அந்த வினையோடு கூடி நான் வினையாகவே ஆயிடுறேன். ஒரு துன்பம் வரும்போது துன்பமாகவே ஆயிடுறேன், இன்பம் வரும்போது இன்பமாகவே ஆயிடுறேன். அதனால் அதனோடு சேரும்போது நான் என்ன மறந்துடுறேன். எல்லாருமே அப்படித்தான். இன்பத்தில் நம்மளை மறந்துடுவோம், துன்பத்துலேயும் நம்மளை மறந்துடுவோம். அப்போ இன்ப துன்பம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரெண்டுக்கும் ஆட்படாமல், டே தம்பி நீ யார் தெரியுமா, இது இன்பமடா இது போயிடும், துன்பமடா இது போயிடும் அப்படின்னு அறிவுக்கு சொல்லி எட்டி எட்டி நிற்கணும். நிற்பமா என்ன? இன்பம் வந்துச்சுன்னா அப்படியே ரத்தல கம்பளம் விரித்து வருக 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 அப்படின்னு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்போம். துன்பம் வந்துச்சுன்னா ஐயோ இது வந்துருச்சு நான் இல்லைன்னு சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அது ஒன்றும் போகாது. அவர் உள்ளே இருந்தான்னு சொல்கிறார், இங்கே தான் நிற்பார், வரட்டு நான் வாசலே நிற்கிறேன், அப்போ தான் நிற்கும். அந்த மாதிரி நம்ம துன்பமும் இன்பமும் ரெண்டு வேறு வேறு பொருள், இரண்டும் நிரந்தரமானது அல்ல. இன்பம் நிரந்தரமானது அல்ல, துன்பம் நிரந்தரமானது அல்ல, ரெண்டுமே தற்காலிகமானது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இரவு வந்துச்சுன்னா ஒரு பகல் வரும், பகல் இருந்துச்சுன்னா இரவு வரும். அது மாதிரி இன்பமாக இருக்கும்போது துன்பம் வரும்னு நினைவில் வச்சுக்கணும், துன்பத்தில் இருக்கும்போது இன்பம் வரும்னு நினச்சிக்கணும். இப்படி ரெண்டையும் மாற்றி மாற்றி நினச்சிங்கன்னா ஆட்படாமல் நின்றுக்கலாம். நாம் அப்படி நினைக்க மாட்டோம். இன்பத்தில் இருக்கும்போது இன்பத்தை நினைப்போம் ஐயா, அது வரும்போது பார்த்துக்கலாம் விடு, அப்புறம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அப்புறம் அந்த துன்பத்தில் கிடக்க வேண்டியது. இப்படி ரெண்டுக்கும் ஆட்பட்டு நிற்கிறோம் இல்லைங்களா. ஆட்படுகிற போது மறந்துருக்கும். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறவங்கள, ஒரு இப்போ நம்ம ஒருவர் நம்மளை ஒரு புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், அப்படியே சில்லுன்னு ஆகிப்போச்சு நமக்கு. இந்த சித்திரை வெயிலில் ஊட்டியில் இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி, ஆஹா என்னமா சொல்லிட்டாரியா நம்மளை அப்படின்னு அப்படி சில்லுன்னு ஆகிப்போச்சு. சரி, அதே நபர் ஒரு வாரம் கழித்து இல்லைன்னா அடுத்த மாதம் வகுப்பு வரும்போது என்ன சொல்லிட்டாரு, நம்மளை கடுமையான ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இப்போ இதுவும் நிற்கிது, இதுவும் நிற்கிது. ஏன், எப்பவுமே இந்த சொல் அவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சு போயிடாது. சொல் அப்படியே தான் நிற்கும், அதனுடைய காயம் நம்மளை உள்ளே நிற்கும். இப்போ என்ன பண்ண, இப்போ 3வது மாதம் அவர் வர்றார். முதல் மாதம் நம்மளை ரொம்ப புகழ்ந்து சொல்லி உச்சத்தில் கொண்டு வச்சுட்டார், இன்பத்தில் அப்படியே சில்லுன்னு ஆகிப்போச்சு. அடுத்தது என்ன ஆகிப்போச்சு, நம்மளை பெரும் துன்பமாக ஒரு பெரும் வார்த்தை சொல்லி ரொம்ப காயப்படுத்திட்டார் 3வது மாதம். இப்போ அவரை பார்க்கும்போது என்ன நினைக்கிறது அப்படின்னா, அவரை நினைக்கும் போது இவர் இன்ன சொல்லிட்டான்னு நினச்சி மயங்குவதா, இல்லை இப்படி சொல்லிட்டான்னு அவரை வெறுப்பதா, அப்படின்னு ஒரு இடம் நிற்கும்போது இவர் ரெண்டையுமே பொருட்படுத்தாமல் நின்றுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். நாம் அப்படி நினைக்க மாட்டோம். நாம் நினைக்கும் போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சூழலில் இருக்குமோ அது தக்கவாறு நினச்சிக்குவோம். அப்போ நினச்சி அந்த இன்பம்னா இன்பத்தில் இன்னும் சேர்ந்து அழுந்து நிற்போம், துன்பம்னா துன்பத்தில் சேர்ந்து அழுந்து நிற்போம். அப்படி நினைக்காம நீங்கள் என்ன பண்ணும், ஒரு இன்பத்தை சொல்லுகிற பொழுது அவரால் வந்த துன்பத்தை நினச்சி விலகி நின்றுடணும். துன்பம் வரும்போது அவரால் வந்த இன்பத்தை நினச்சி விலகி நின்றுக்கணும்.